அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லக்னத்துல குரு, லக்னத்துல புதன் மாதிரி லக்னத்துல குரு வந்து திக்பலம் அப்படிங்கிற வலுவா அடைவாரு. ஒரு முழுமையான இயற்கை சுபகிரகம். 12 லக்னக்காரங்களுக்கும் அவர் இருக்கிற இடம், பார்க்கிற பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அது மூலியமா நல்ல பலன்களை செய்யணும் தான் அவர் நினைப்பாரு. குரு பார்வை என்றும் கோடி நன்மை. கடக லக்னக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும், சிம்ம லக்னக்காரர்களுக்கு 8ஆம் சுக்கிரனுடைய லக்னங்களான ரிஷபம், துலாத்துக்கு 6, 8ஆம் அதிபதியாகவும் அவர் வருவார். அவருடைய 6, 8ஆம் வீட்டை அவர் தொடர்பு கொள்ளாத வரைக்கும் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அதுவும் ஒரு சுபத்துவமாக இருந்தால் 6ஆம் இடத்து பலன்கள் 8ஆம் இடத்து நற்பலன்களை தான் கொடுப்பாரு. 6ஆம் இடத்து ஆதிபத்திய நற்பலன்களான நல்ல வேலை, நல்ல கடன். 8ஆம் இடத்து ஆதிபத்திய நற்பலன்களான நல்ல ஆயுள், அதாவது நீண்ட ஆயுள், இடமாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு வாழ்க்கையில சந்திக்கிற நபர்களால முன்னேற்றம், இடத்தை மாத்தி அதுக்கப்புறம் வெளி மாநிலத்துல நகர்த்தி அதுக்கப்புறம் முன்னேற்றம், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் முன்னேற்றம், இந்த மாதிரி நல்ல பலன்களே வந்து அவர் செய்யதாங்க பார்ப்பாரு. குரு சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் போது 5 டிகிரிக்குள்ள அவர் இணையும் போது வந்து அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிருவாரு. அதனால குரு வந்து வலிமை இழந்துருவாரு. சூரியன் தான் வந்து ஃபுல் பவர்ல இருப்பாரு. குருவோட நற்பலன்களை வந்து சூரியன் பிடிங்கி அங்கே செய்வார். அது வந்து குருவோட தசைக்கு அது நல்லது கிடையாது. சூரிய தசை நல்லாவே இருக்கும். அடுத்து சந்திர தசை, அவர் வந்து பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது அதிக ஒளித்தன்மையோட 2 கிரகங்கள் ஒரு பாவகத்தில் சேர்ந்து இருக்கும்போது அந்த பாவகம் நசியும். அங்கே குருவும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக தான் செய்வார். அது வந்து நல்ல பலன்கள் இல்லை. அதே இது அமாவாசை சந்திரனா இருக்கும்போது குரு வந்து சந்திரனுக்கு முழு ஒளியும் கொடுத்து சந்திரனை சுபத்துவப்படுத்தி வந்து அவர் வந்து பாவத்துவம் அடைவார். அதுவும் குரு திசைக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்போது குருமங்கல யோகத்தில் இருப்பார். அது வந்து நல்ல அமைப்பு தான். அடுத்து புதன் கூட சேர்ந்து இருக்கும்போது பெரிய டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அதுவும் நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கும்போது 2 மாபெரும் சுபர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேருமே எதிர்த்தன்மை வாய்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருப்பார். இருந்தாலும் கூட அது எந்த வீடு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும். 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால பணம், சொகுசு வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுல அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதுல சில நெகட்டிவ் பாயிண்ட்லேயே வந்து அவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க. சனி கூட சேர்ந்து இருக்கும்போது வந்து குரு வந்து அங்கே பங்கம் அடைவார். ஆனால் சனியை சுபத்துவப்படுத்திடுவார். சனி திசை நல்லா இருக்கும், குரு திசை வந்து நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும். கேது கூட சேர்ந்து இருக்கும்போது கேது நல்ல நிலைமையில் இருப்பார், குரு நல்ல நிலைமையில் இருப்பார். இது வந்து கேல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய டிஸ்டர்ப் ஆக மாட்டார். ராகு கூட இணைந்திருக்கும் போது ராகுவை வந்து அவர் சுபத்துவப்படுத்தி இவர் வந்து பங்கம் அடைவார். ராகு திசை நல்ல நிலைமையில் இருக்கும், குரு திசை வந்து பாதிப்படையும். அவருடைய 16 வருஷ தசையில் அவர் வந்து இந்த மாதிரி பலன்களை வந்து அவர் கலப்பு பலன்கள், அவருடைய 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம்ல என்னால் கலப்பு பலன்களை அவர் கொடுப்பாரு. என்ன இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறது திக்பல அமைப்பில் 12 லக்னக்காரர்களுக்கும் நல்ல அமைப்பு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனால லக்ன வலு வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகரிச்சிடும். அவர் பார்க்குற இடங்களையும் பார்க்குற கிரகங்களையும் வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு தேவையான 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த மாதிரி முக்கியமான இடங்களை வந்து அவர் பார்த்து வந்து புனிதப்படுத்துவார். அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறது 12 லக்னக்காரர்களுக்கும் நல்லது. புத்திர காரகன் குரு, குழந்தைக்கு காரகன் குரு. குரு திசை வந்தாலோ, குருவுடைய தொடர்பு கொண்ட கிரகங்களோட தசை வந்தாலோ, குருவுடைய வீட்டில் உள்ள கிரகங்களோட தசைகள் நடந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுத்துருவாரு. தனகாரகனும் அவர் தான். பணம் எந்தெந்த இடத்துல தான் புழங்குதோ அங்கெல்லாம் வந்து குருவோட வேலை தான் அமையும். அதே மாதிரி சொல்லி கொடுத்தல் வந்து குருவோட வேலை தான். டீச்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா பணம் சம்பாதிக்கிறது, நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, இந்த மாதிரி பணம் எங்கெல்லாம் புழங்குதோ, அடகு கடை, தங்கம், மஞ்சள் நிற பொருட்கள், அதுக்கப்புறம் ஆன்மீகம், ஜோசியம் கூட வரும். அதாவது ஜோதிடம் கூட வரும். அது எப்படி வரும்னா வந்து பிரசங்க முறையில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஜோதிடம்ல வந்து குருவோட துறையில் வந்து வரக்கூடிய அமைப்புகள் தான். புத்திரர்கள் வந்து குருவோட துறையில் முக்கியமாக வந்து ஆண் வாரிசு வந்து குருவோட இதில் தான் வருங்க. இதெல்லாம் வந்து குருவுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மேசத்தில் இருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னங்களுக்கு வந்து நம்ம வரிசையாக பார்த்துடலாம். மேச லக்னத்துக்கு அவர் 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு வந்து லக்னத்தில் திக்பலம் நட்பு அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்துருப்பாரு. பார்வை மூலியமா அவருடைய 9வது வீட்டை அவரே பார்க்கறதுனால அவருடைய 16 வருஷ தசா வருடங்கள்ல 9ஆம் இடத்து பலன்கள் மிகுதியா கொடுப்பாரு. 12ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துலையும் 9ஆம் வீட்டுக்கு கோணத்துல வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால 9ஆம் இடத்து பலன்கள் வந்து மிகுதியாவே இருக்கும். அவர் பார்க்கிற இடங்கள், இருக்கிற இடங்கள் ரீதியாக மேச லக்னக்காரர்களுக்கு ஆதிபத்திய காரக நன்மைகளே வந்து செய்ய கடமைப்பட்டவர். அவர் சனி கூடையோ ராகு கூடையோ சேர்ந்து மிகுந்த பாவத்துவம், அமாவாசை சந்திரனும் அவரை பாவத்துவப்படுத்துவாங்க. அப்படி பாவத்துவமா இருக்கும் போது மட்டும் நெகட்டிவ் பலன்களை மேச லக்னக்காரங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வரக்கூடிய குரு வந்து லக்னத்திலேயே பகை பெற்று தான் உட்கார்ந்துருப்பாரு. இருந்தாலும் கூட 8ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால 8ஆம் இடத்து தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால பெருசாக அவர் வந்து கெடுக்க மாட்டாரு. 11ஆம் இடத்து பலன்களை தான் மிகுதியாக கொடுப்பாரு. பெரிய கெடுதல்கள் கொடுக்காட்டினாலும் நல்லது செய்ய வந்து சற்று யோசிக்க தாங்க செய்வாரு. இருந்தாலும் கூட அவர் பாவத்துவமாக இருக்கும் போதோ அவர் வந்து சில கெடுதல்களை வந்து ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை அவர் செய்வார். சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்களே செய்வார். குருவை சுபத்துவப்படுத்துறது வந்து வளர்பிறை சந்திரன்,
சுக்கிரன் வந்து இணைஞ்சு இருக்கிறதோட பார்வை மூலியமா தொடர்பு கொண்டா கொஞ்சம் நல்ல பலன்களை கிடைக்கும். அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் அவருக்கு நேர் எதிராக 6, 7, 8 பௌர்ணமி சந்திரனோட நேர் எதிராக 6, 7, 8 இந்த இடங்கள்லாம் குரு வந்து அமரும் போது வந்து அவர் சுபத்துவம் அடைவாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குருவையே சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை வந்து வளர்பிறை சந்திரன், குறிப்பா பௌர்ணமியை நெருங்கி கொண்டிட்டு இருக்க முன்பின் அந்த ஒளித்தன்மையோட உள்ள சந்திரனுக்கு வந்து குருவை வலிமைப்படுத்துற தன்மை இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் இணைந்து ஒரே பாவகத்தில் இருக்கும்போது அங்க அதிக ஒளித்தன்மை வந்துடும். அங்க வந்து நீங்க சனியோ இல்ல செவ்வாயோ கேது ராகு இந்த மாதிரி கொஞ்சம் பாவத்துவமும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு வந்து குரு வந்து 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வரக்கூடிய நபர் தான். 2 வீட்டுக்குமே வந்து அவர் கேந்திரத்தில் இருப்பார், மறைய மாட்டாரு. லக்னத்தில் வந்து அவர் பகை பெற்ற நிலைமையில தான் இருந்தாலும் கூட வந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வாழ்க்கை துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம், இயல்பா இருந்தாலே குரு எல்லா லக்னங்களுக்கு இயல்பா இருந்தாலே நல்ல பலன்கள் செய்யக்கூடியவர் தான். நல்ல தொழில் அமைப்பை கொடுப்பாரு. 10ஆம் அதிபதியா வரக்கூடியது அவருடைய காரகத்துவ ஆதிபத்திய நன்மைகளை தரதான் செய்வார். அதே நேரத்தில் பாவத்துவமா இருக்கும் போது மட்டும் அவர் கூட நெருங்கின பாவிகளை புனிதப்படுத்தி இவரோட தசைகள்ல வந்து அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை வந்து அவர் செய்யதாங்க செய்வாரு. கடக லக்னத்துக்கு குரு வந்து உச்சம் அப்படிங்கிற வலிமையில லக்னத்திலே உட்கார்ந்து இருப்பாரு, திக்பலத்துல வேற இருப்பாரு. 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வரக்கூடிய நபர் வந்து அவருடைய 9ஆம் வீட்டுல தொடர்புல இருக்கிறனால 9ஆம் இடத்து பலன்கள் அவருடைய 16 வருஷ திசையில அதிகமாகவும் 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால 6ஆம் இடத்து பலன்கள் வெகு குறைவாகவும் செய்யக்கூடிய நபர் தான். அவர் பாவத்துவமா இருக்கும்போது மட்டும் 9ஆம் இட பாக்கியங்களை வந்து அவர் கெடுப்பாரு. சுகத்துவமா இருக்கும்போது நல்ல தகப்பனால முன்னேற்றம், இந்த மாதிரி ஆதிபத்திய காரகத்துவ நன்மையை வந்து அவர் கொடுப்பாரு. சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலே அதிநட்பு அப்படிங்கிற நிலைமையில இருப்பாரு. 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியும் வரக்கூடியவர். அவருடைய 8ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சு லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 8ஆம் இடத்து பலன்கள் குறைவா இருக்கும். 5ஆம் இடத்துல பார்வையோட தொடர்புல அவர் இருப்பாரு. 5ஆம் இடத்து 8ஆம் இடத்து ஆதிபத்திய காரகத்துவ நன்மைகளை வந்து அவர் செய்வாரு. அதே நேரத்தில் அவர் பாவத்துவமா இருக்கும்போது ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை செய்வார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கன்னி லக்னக்காரர்களுக்கு பகை பெற்று லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிற வலுவிலை உட்கார்ந்துருப்பாரு. 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியும் வரக்கூடியவர். அவருடைய 7ஆம் வீட்டுக்கு தொடர்பில் இருப்பாரு. 4ஆம் வீட்டுக்கும் அவர் கேந்திரத்தில் இருக்கிறதுனால 2 வீட்டு பலன்களையும் செய்வார். 7ஆம் இடத்து பலன்களை கொஞ்சம் மிகுதியாக செய்வார். சுபத்துவமா இருக்கும்போதோ இயல்பா இருக்கும்போது நல்ல மனைவியால முன்னேற்றம், நல்ல சமுதாய தொடர்பு, நண்பர்களால முன்னேற்றம், நல்ல காதல், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர் கொடுப்பாரு. அவர் நெகட்டிவா இருக்கும்போது மட்டும் 7ஆம் இடத்து 4ஆம் இடத்து ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை கொடுப்பாரு. துலாம் லக்னக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் ஆகக்கூடிய குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு 8ல மறைஞ்சு லக்னத்திலே திக்பலமா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பலன்களை குறையாதான் செய்வார். 3ஆம் இடத்து பலன்களை வந்து அவருடைய 16 வருட திசையில அதிகமாக செய்வார். அவர் இயல்பா இருந்தா கூட இந்த லக்னக்காரர்களுக்கு அவர் வந்து நல்லது செய்ய மாட்டாரு. கெடுதல் செய்யாம வேணா இருப்பார் வழியே, நல்லது செய்யறது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வார். அதே நேரத்தில் சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களையும், பாவத்துவமா இருக்கும்போது சில கெடுதல்களையும் அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களை வந்து அவர் தரதாங்க செய்வார். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 2, 5 அப்படிங்கிற 2 நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் லக்னத்திலே திக்பலமா உட்கார்ந்துருப்பார். அவருடைய 5ஆம் வீட்டோட தொடர்புல இருப்பார். அதனால அவருடைய திசையில 5ஆம் இடத்து பலன்களை மிகுதியாக கொடுப்பாரு. 2ஆம் இடத்துக்கு 12ல மறைஞ்சிருக்கிறதுனால 2ஆம் இடத்து பலன்களை கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாரு. அவர் இயல்பா இருக்கும் போதோ சுபத்துவமா இருக்கும்போது பல நல்ல பலன்களை கொடுப்பாரு. பாவத்துவமா இருக்கும்போது நட்பு லக்னமா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கெடு பலன்களை குறைச்சு வழங்க தான் அவர் பார்ப்பாரு. தனுசு லக்னத்துக்கு லக்னத்திலே மூலத்திரியோனம் ஆட்சி திக்பலம் அப்படிங்கிற வலுவில் இருப்பாரு. 4ஆம் அதிபதி அவர் தான். லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பலன்கள் மிகுதியா இருக்கும். அவர் இயல்பா இருக்கும்போது லக்னாதிபதி அப்படிங்கிற முறையில பல நல்ல பலன்களையும், அவர் சுபத்துவமா இருக்கும்போது 1ஆம் இடத்து 4ஆம் இடத்து அதிக நற்பலன்களையும் அவருடைய காரகத்துவ நன்மைகளையும் கொடுப்பாரு. பாவத்துவமா கடுமையான பாவத்துவமா இருக்கும் போது மட்டும்தான் அவர் வந்து அங்க பாதிக்கப்படுவாரு. ஆனா தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார்னா அது வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்களை நம்ம சந்திச்சுதாக ஆகணும். லக்னாதிபதியா குரு வந்து எக்காரணமா வந்து அவர் பெருசா பாதிக்கப்படாம இருக்கிறது நல்லது. மகர லக்னத்துக்கு அவர் வந்து விரையாதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வந்து இருப்பாரு. லக்னத்திலே வந்து நீச்சம் அப்படிங்கிற வலிமையில இருப்பார். இருந்தாலும் கூட திக்பலம் அப்படிங்கிற வலிவுல வந்து அவர் இருக்கிறது வந்து பரவாயில்ல. இருந்தாலும் முறையான நீச்ச பங்கம், அதாவது சனி வந்து துலாத்துல உச்சமா இருந்தாலும், செவ்வாய் வந்து உச்சம் பெற்று உடன் இருந்தாலோ, சனி வந்து ஆட்சி பெற்று கும்பத்துல இருந்தா நல்லது. அவர் வந்து மகரத்திலே சேர்ந்து இருக்கும்போது அங்க குருவோட பலனை வந்து கபலீகரம் பண்ணிடுவாரு. அதனால கும்பத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் வந்து நீச்ச பங்கம் கிடைச்சிடும். வளர்பிறை சந்திரனுக்கு வந்து இணைவோ இல்லை எதிரில் இருக்கிறதோ கேந்திரத்தில் இருக்கிறதோ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது வந்து குரு பல நல்ல பலன்களே செய்வார். அவருடைய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியா நல்ல பலன்களே அவர் செய்வார். பாவத்துவமா இருக்கும் போது மட்டும் காரக ஆதிபத்திய கெடுதல்கள் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு வந்து அவர் 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 2ஆம் இடத்துக்கு 12ல மறைஞ்சு உட்கார்ந்து இருப்பாரு. சமம்ங்கிற வலிமையில இருந்தா கூட வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஸ்திர வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால வியாழ வட்டம் அப்படிங்கிற ஒரு வலிமையில இருப்பாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அவருடைய 2ஆம் இடத்துக்கு வந்து 12ல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் 11ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் இடத்து பலன்களை அவர் நல்ல நிலைமையில செய்வார். அவர் இயல்பா இருந்தாலும் 12 லக்னக்காரர்களுக்கு அவர் இயல்பா இருந்தா போதும்.
சுக்கிரனோட லக்னங்களுக்கு மட்டும் அவர் வந்து கெடுதல் செய்ய மாட்டார். இயல்பாக இருந்தார்னா, பாவத்துவமாக இருந்தால் கெடுதல் செய்வார், இல்லைன்னா நல்லது செய்ய கொஞ்சம் யோசிப்பார். மற்ற லக்னக்காரர்களுக்கு அவர் இயல்பாக இருந்தாலே வந்து நல்ல பலன்களை தான் செய்வார். அவர் வந்து எந்த இடங்களை பார்க்குறாரு, எந்த இடத்துல இருக்காரு, இதை பொறுத்து நல்ல பலன்கள், ஆதிபத்திய காரகத்துவ நன்மைகள் தான் நடக்கும். பாவத்துவமாக இருக்கும்போது மட்டும் காரக கெடுமையும் ஆதிபத்திய கெடுமையும் இருக்கும். ஆனால் அப்பமும் கூட அவர் வந்து பார்க்குற இடங்களை வந்து புனிதம் படுத்துவார். அவர் இருக்கிற இடத்துல பாவத்துவத்தை இருந்தால் கூட அவர் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்க்குற இடங்களை புனிதப்படுத்ததாங்க பார்ப்பார். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சுபகிரகம், இயற்கை சுபகிரகம் வந்து குரு. மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அவர் 10ஆம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாக இருந்து லக்னத்திலேயே ஆட்சி திக்பலம் அப்படிங்கிற வலுவில் இருப்பார். அவர் வந்து பாவத்துவமாக மட்டும் இருக்கக்கூடாது. தனுசு லக்னத்துக்கு சொன்ன மாதிரி லக்னாதிபதியாக அவர் பாவத்துவம் அடைஞ்சிட்டாருன்னா வாழ்க்கை புள்ள வந்து பல ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் சுபத்துவமாக இருந்தார்னா பல நல்ல பலன்களையும், இயல்பாக இருந்தாலே பல நல்ல பலன்களையும், லக்னம் ரீதியாகவும் 10ஆம் அதிபதி அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் நன்மைகளையும், அதே நேரத்தில் பாவத்துவமாக இருக்கும் போது வந்து வாழ்நாள் கெடுதல்களையும் வந்து மீன லக்னக்காரர்களுக்கு குரு கொடுக்க தான் செய்வாருங்க. அந்த நிலைமையில கூட பார்க்குற இடங்களையே வந்து அவர் வந்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்தில் இருக்கிறதுனால லக்னம் வந்து அங்கே புனிதப்படும், லக்னாதிபதியாக மட்டும்தான் அவர் பங்கம் அடைவார். இது வந்து ஓரளவு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 12 லக்னத்திலையும் குரு லக்னத்திலே திக்பலமாக இருந்தால் என்ன அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து சுக்கிரன், ஆமாம், அடுத்து வந்து சுக்கிரன் அந்த கிரகம் குருக்கு வந்து அப்படியே நேர் எதிர் கிரகம். அந்த கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரும் வந்து ஒரு இயற்கை சுபர் தான். அவர் லக்னத்தில் இருந்தால் எந்த மாதிரி அமைப்புகள், அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து விலாவரியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து டாபிக் முடிஞ்சதுங்க. ஓம் நமச்சிவாயா.